இப்போ நீதியரசர் தீர்ப்பை வாசித்து வருகிறார், நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வாட் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ்? நீதியரசருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இந்த தரப்பு இல்லை இப்போ முன்ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு அரசு தரப்பு வாதம் வைக்குது, இல்லை முகாந்திரம் இல்லை எங்களை விடுவிக்கணும் முன்ஜாமீன் கொடுக்கணும்னு திரு செந்தில் பாலாஜி தரப்புலையும் அசோக்குமார் தரப்புலையும் வாதம் வைக்கப்படுது. இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன? இன்னொன்று, இவங்களுக்கு ஒரு சம்மன் போயிருக்கு இல்லையா? வழக்கமாக ப்ரொசீஜரில் என்ன, எத்தனை சம்மனை எவைட் பண்ணினா நேச்சுரலாக அரெஸ்ட் நடக்கும், இல்லை அது கேஸ் டு கேஸ் மாறுமா? 3 சம்மன் வரை வழங்குவதற்கு காவல்துறையின் பொறுமையாக வழங்குவார்கள். அந்த சம்மனை பெற்றுக் கொள்வதிலுமே பிரச்சனை இருக்கிறது என்றால் அடுத்தடியாக அடுத்த கட்டமாக சம்மன் வழங்குவதற்கான சம்மன் வழங்கலாமா வேண்டாமா என்பது அந்த விசாரணை அதிகாரி தீர்மானிக்கலாம். காரணம் என்னவென்றால் முதல் முறையே அவர்கள் சம்மனை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆஜராகிறோம் இல்லை என்கிற ஏதோ ஒன்றை சம்மனை பெற்றுக்கொண்டாலே போதும். சம்மனை பெற்றுக்கொண்டு இவர்கள் ஆஜராகவில்லை என்பது ஒரு புறம். சம்மன் பெறுவதற்கு அவர்கள் தயாராகவே இல்லை என்கிற அடிப்படையில காவல்துறை ஒரு முடிவெடுத்தால் 2வது முறை சம்மன் கூட அனுப்ப தேவையில்லை. அவர்கள் அது ப்ரொசீஜர் படி செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில சும்மா கேஷுவலா ஒரு சம்மன் அனுப்பிட்டு அவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு சம்மன் அனுப்பிட்டு அவர்களை இதுல கார்னர் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. நீங்க கேட்ட மாதிரி பாசிபிள் அவுட்கம் என்னவென்றால், ஏற்கனவே இது போன்ற வழக்குகள், அதாவது மோசடி போன்ற வேலை வாய்ப்பு மோசடி போன்ற மோசடி புகார்கள்ல இவர்கள் பெயர் ஏற்கனவே அடிபட்ட காரணத்தினால் முன்ஜாமீன் வழங்குவதற்கான பல்வேறு விஷயங்கள் அந்த வழக்கிலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க முன்ஜாமீன் பெற்று அந்த வழக்கிலிருந்து தொடர்ந்து அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த வழக்கிலுமே இவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்குவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட ஜாமீன் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்கிறது. அதற்கான காரணம் இவர்கள் ஏற்கனவே அபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டா இருக்கும். நம்ம உத்தரவையும் வரத நம்ம பார்க்கின்றோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.